வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு தி ஐபிஎல் டீம் ப்ரிவ்யூ சீரீஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போற டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR. போன வருஷம் சாம்பியன்ஸ், இந்த வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆனா போன வருஷம் இருக்கிற அதே குவாலிட்டி இந்த வருஷம் அவங்க ரீடைன் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுதான் கேள்வியே. வாங்க பாத்துடலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸை ஓபனரா எடுத்திருக்காங்க. கூடவே குவிண்டன் டிகாக்கையும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் லைக் ஃபார் லைக் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர்ஸும் கூட. இந்த ரெண்டு பேர்ல யார் ஆடுவாங்க? எக்ஸ்பீரியன்ஸ்னு காரணம் காட்டி குவிண்டன் டிகாக் பக்கம் போவாங்களா, இல்ல இவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு லாயல்ட்டி, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கான ரிவார்டுன்னு சொல்லி ரஹ்மானுல்லா குர்பாஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் தான் போவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை இவங்க வேல்யூ பண்ற ஒரு டீம். அப்படி போனாங்கன்னா குவிண்டன் டிகாக்கால அந்த மாதிரி பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியுமா, இல்ல நடு சீசன்ல மறுபடியும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அங்க ட்ரை பண்ணுவாங்களா? அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுதான் நான் எழுப்பக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு இந்த இடத்துல. கூட சுனில் நரேன் ஓபன் பண்ணுவாருன்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் சுனில் நரேன் தான் ஓபன் பண்ணியிருந்தாரு. பட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா லாஸ்ட் சீசனோட எண்ட்லயே, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த லாஸ்ட் சீசனே நிறைய மேட்சஸ்ல சுனில் நரேனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஒயிட் யார்க்கர்ஸ் போடுறதுமா, யார்க்கர்ஸ் பவர் பிளேலயே கொண்டு வரதுமா அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சுனில் நரேன் இந்த வருஷம் எஃபெக்டிவா இருப்பாரா பவர் பிளேல ஆஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு. கம்பீர் இல்ல, நிறைய பேர் இல்ல, புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. ட்வைன் பிராவோ வந்திருக்காரு. அவங்களும் இதே ஃபார்மேட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா? சுனில் நரேன் அவங்களும் ஓப்பனிங்ல பேக் பண்ணுவாங்களா? பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்கேஸ் அவங்க சுனில் நரேன் ஓப்பனிங்ல பேக் பண்ணல அப்படின்னா மேபி தேர் இஸ் a சான்ஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் ரெண்டு பேரும் ஆடுறதுக்கு. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் நம்பர் 3ல வர போறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் KKR எக்ஸ்பெக்டட் பிளேயர் அஜிங்கியா ரஹானே இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேப்டன். பவுலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும், ஃபீல்ட் சேஞ்சஸா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நீங்க நல்ல நல்ல கேப்டன்சி எதிர்பார்க்கலாம். பட் அதை தாண்டி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரீசென்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல் அப்படின்னு வந்தா ரீசென்ட் டைம்ஸ்ல அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வந்திருக்கு. அஜிங்கியா ரஹானே இவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஹெல் ஆஃப் சீசன் ஃபார் ஹிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ஒரு 500 ரன் சீசன் இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்து இருக்கு கண்டிப்பா. வெங்கடேஷ் ஐயரை பெரிய காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. 20+ crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆர்சிபி கூட பெரிய சண்டை வேற அந்த ஒரு பர்டிகுலர் பிளேயருக்காக. ஆல்ரவுண்டர், ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா பவுலிங் போடல. அவருடைய அந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங் அந்த மிடில் ஆர்டர்ல யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. லாஸ்ட் இயரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமா இருக்கட்டும், அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்சஸ், கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருந்து வந்திருக்கானா? இல்ல. இந்த வாட்டி அவர் கொடுத்த பிரைஸ் டாகுக்கு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் எதிர்பார்ப்பாங்க. வைஸ் கேப்டனா வேற போட்டிருக்காங்க. அவரை கேப்டன்சி ஆப்ஷனாவும் பாக்குறாங்க ஃபியூச்சருக்கு. அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் அவர் மீட் பண்ணுவாரா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த RRR மிடில் ஆர்டர், RRR மிடில் ஆர்டரை அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் அண்ட் யூ ஹாவ் தி கிரேட் ஆண்ட்ரே ரசல், ரிங்கு, ரமன்தீப். இந்த RRR மிடில் ஆர்டர் போன வருஷம் அவங்களுக்கு பெரிய பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து ஃபைனல் வரைக்கும் கூட்டு போச்சு. இந்த வருஷம் அதே RRR மிடில் ஆர்டர் அதே வேலையை செய்யுமா? பெரிய கொஸ்டின். ரிங்கு சிங் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ரமன்தீப் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ஆண்ட்ரே ரசல் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஆனா இவங்க 3 பேரோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஆண்ட்ரே ரசலுடைய ஃபார்ம் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ரிங்கு சிங்கனுடைய ஃபார்மே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருக்கு இந்தியன் டீம்லயே கன்சிஸ்டன்டான ஸ்பாட் இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவருக்கும் he has got a lot to prove. இந்த இந்தியன் டீம்ல என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க இந்த மிடில் ஆர்டருக்கு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சீசனா இது அவருக்கு அமையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இந்தியன் பவுலர்ஸ். போன சீசன் இருந்த அதே இந்தியன் பவுலர்ஸை ரீடைன் பண்ணிருக்காங்க. அது போக போன சீசன் இருந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஸ்பின் டுவோவும் அப்படியே ரீடைன் ஆயிருக்கு. இதை தாண்டி போன சீசன் இவங்கள்ட்ட மிச்சல் ஸ்டார்க்னு ஒரு ஜாம்பவான் பவுலர் இருந்தாரு. அவர் அன்பார்ச்சுனேட்லி குரூப் ஸ்டேஜஸ்குள்ள பெருசா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. அப்படின்னாலும் ஃபைனல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த மிச்சல் ஸ்டார்க் இந்த வாட்டி அவங்க கிட்ட இல்ல அப்படின்றப்ப அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க கிட்ட இருக்காங்களான்றதுதான் கேள்வியே. மிச்சல் ஸ்டார்க்குக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆண்ட்ரிக் நோக்கியான்னு இவங்க எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரிக் நோக்கியா ரீசெண்ட் டைம்ஸ்ல 4 ஓவர் 60, 4 ஓவர் 70ன்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பவுலிங் ஃபிகர்ஸ் தான் காமிச்சிருக்கிறாரு. கன்சிஸ்டன்டாவே எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கிறாரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அப்படி ஆண்ட்ரிக் நோக்கியா இவங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கினுடைய ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஆனா இன்னொரு பக்கம் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடி இருந்தாரு.
அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து வரல. பட் தென் லைக் ஃபார் லைக் ஸ்டார்க் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது ஸ்பென்சர் ஜான்சன் தான். அவரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா, அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸை கேகேஆரால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது போன சீசனை கம்பேர் பண்ணும்போது நிறைய பிளேயர்ஸ் இந்த வாட்டி இல்ல. முக்கியமா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல, மிச்சல் ஸ்டார்க் இல்ல. அவங்களுக்கு பதிலாக எடுத்த பிளேயர்ஸ்ல அந்த குவாலிட்டி இவங்க ரீடைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னா ஆண்ட்ரிக் நோக்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பா அந்த ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோட அந்த குவாலிட்டியில இல்ல. இவங்களோட பேஸ் அட்டாக் ரொம்பவே வீக்கா இருக்கு. இந்த பேஸ் அட்டாக் ரொம்ப எக்ஸ்பென்சிவா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 200-220 மேல இவங்க கன்சீட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பேஸ் அட்டாக்னாலதான் இருக்கும். சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். இதுக்கு மேல வந்து வருண் சக்கரவர்த்தியால சூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சுனில் நரேனும் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரா? ஏன்னா வயசாயிருச்சு. அவரும் நிறைய அந்த ஆக்ஷன்லாம் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வருமானதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவங்களுடைய பேட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கான கேள்விகள் வந்து இவங்க பவுலிங் மேல இருக்கு. மேபி இஃப் அட் ஆல் தே டு நாட் குவாலிஃபை இன்டு தி டாப் 4, அது வந்து அவங்களுடைய பவுலிங்னாலதான் இருக்கும். அவங்க வந்து டாப் 4க்கு குவாலிஃபை ஆகலைன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங்கா தான் இருக்கும் அதுலயுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் எடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து 160 150 போடக்கூடிய ஒரு உம்ரான் மாலிக், க்ளோஸ் டு 160 போடக்கூடிய ஒரு உம்ரான் மாலிக் வந்து ஆப்ஷன்ல எடுத்திருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி உம்ரான் மாலிக் ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அந்த காரணத்தினால ஒரு சேத்தன் சக்காரியாவை வந்து ரீப்ளேஸ்மெண்டா நேம் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஹூ கேன் ஸ்விங் த பால் அப் ஃப்ரண்ட், டெத்லயும் சில ஓவர்ஸ் வந்து போடுவாரு. அவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரான்றது தெரியல. பட் தென் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கணும் அவர் 11ல ஆடுவாரா இல்லையா அப்படின்னு. ஓவரால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் ஸ்லைட்லி ஆன் அ வீக்கர் சைடு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீம் டாப் 4 குவாலிஃபை ஆகுமா ஆகாதா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்னுடைய டீம் ப்ரிவியூல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ.